ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சுதா? ஊருக்கு போனவங்களாம் ஊர்லேருந்து திரும்பி வந்துட்டிங்களா? மழை பயங்கரமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னும் 4-5 நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் தீபாவளி அப்போது சூப்பரான ஒரு விஷயம், ஒரு நல்ல சுபகாரியம் போயிட்டுருக்கு. ஆகாஷோடைய கல்யாணம், எங்கள் ஜானுவோட தம்பி கல்யாணம், ஷியாமோட மச்சனன் கல்யாணம். ஸோ நலங்கு ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் நலங்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நலங்கு ப்ராசஸ் தான் உங்ககிட்ட இப்போ நான் காமிக்க போகிறேன். நலங்குன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரும் நலங்கு வச்சு முறை செஞ்சுட்டு போவாங்க. ஸோ இவங்களும் இது யார் அப்படின்னா அவங்களோட அத்தை வீட்டு நலங்கு வந்திருக்கு. அத்தை பொண்ணெல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. ஸோ பிரியா தான் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக தட்டில் காசாகவே கொடுத்துட்டாங்க. தங்கம் வைக்கிற விலைக்கு இப்போ நம்மளாலாம் தங்கத்தை வாங்க முடியாது. அதனால் பணமாக கொடுத்துட்டா அவங்க என்ன தேவையோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டி ஆரம்பித்து வச்சுட்டாங்க. இது யாருன்னா ஜானுவோட ஆகாஷோட பாட்டி, அப்பா பாட்டி, அதாவது அப்பத்தா அப்படி சொல்லுவீங்க இல்லைங்களா அவங்க. ஸோ அவங்க முதல்ல ஆரம்பித்து வச்சோடனே நான் வந்துட்டேன். நல்லா தொப்பலாம் நனைஞ்சேங்க. நான், ஜானு, ஹிருதயா 3 பேருமே. ஸோ காலையில் நோன்பு எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறோம். கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிச்சிங்க மழை. முன்னையாவது அக்கம் பக்கம் ஒரு கடையெல்லாம் இருக்குமா, அங்கே போய் நிற்போம். இப்போ போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரைனேஜுக்காக சைடில் கடைலாம் இடித்ததுனால நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. குழந்தையும் ரொம்ப நனைஞ்சிட்டா. நான் நோன்பு வச்சுட்டு வீட்டிலேருந்து அதிரசம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சுட சுட சுட்ட அதிரசம். ஸோ அதை ஊட்டி விட்டேன் பிள்ளைக்கு. ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொன்னான். ஸோ அழகாக திருப்தியாக நலங்கு வச்சு முடித்த உடனே ஒவ்வொருத்தராக நலங்கு ப்ராசஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த நலங்கு வந்ததுலேருந்து என்னென்னா டப்பாக்கள், இந்த ரிட்டர்ன் கிஃப்டாக டப்பா தான். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி கலரை பார்த்து பார்த்து டப்பாவை சூஸ் பண்ணி வாங்குறது கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. போன வீடியோவே சொல்லியிருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன். இவங்க லல்லு பெரியம்மா. லல்லு பெரியம்மானா ஜானுக்கு பெரியம்மா. நானும் அவங்கள லல்லுமானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கபிலாம்மாவோட அக்கா, அதாவது பசங்களோட பெரியம்மா. அவ்வளோ பொறுப்பானவங்க. அந்த அளவுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் பையனை வாழ்த்தினாங்க. ஸோ அம்மாவா நானே என் பிள்ளைக்கு வைக்கிறேனே அப்படின்னாங்க கபிலா அம்மா. தாராளமாக உனக்கு இல்லாததா நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ண வச்சுட்டு அவங்க சும்மா ஆசைக்கு சந்தனம் வச்சாங்க. அம்மம்மான்னு அவங்க என்ன பண்ணாலும் கூடையே பண்ணுவாங்க. ஹிருதயா இதை பாருங்க பக்கத்தில் வந்துட்டா. பன்னீர் சோம்பு எடுத்து வச்சு எங்கே தலையில் அடிச்சுடுவாளோன்னு பயந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ மாமா அக்கா மாமான்னு சொல்லிட்டு அக்கா கூடையே தான் இருப்பாள். ஸோ அடுத்தது இங்கே ராஜமத்தை ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கு பண்ணுறாங்க. அங்கே என்ன சொல்கிறது, நம்ம எந்த அளவுக்கு பிள்ளைங்களை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் முகத்தில் ஒரு சிரிப்பான விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வருது, கண்ணில் தண்ணி வருது. அந்த கேட்டகரி தான் இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பாடல்கள் நமக்கு மைண்டில் வருது. என்னது, சொந்த பந்தம் இருக்கும்போது காசு பணம்லாம் எதுக்கு? காசு பணம் அப்படிங்கிறது தேவைக்கு தானே தவிர தேவைக்கு மிஞ்சி இல்லைங்க. இந்த சொந்தங்கள் தான் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நலங்கையும் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஏன் இதை யூடியூப்பில் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன்னா, நினைவுகள் திரும்ப ஒரு 4 வருஷம் கழித்து சோஷியல் டீம் பது சேனலில் போய் ஆகாஷ் இதை எடுத்து பார்த்தான்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவன் கண்ணுக்கு வருவாங்க. இது நடந்ததெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த நலங்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி இது ஒரு மெமரியாக இருக்கும். சோஷியல் டீம் பது சேனல் ஒரு சந்தோஷமான விஷயமா அவங்களுக்கு தெரியும். நாளை பின்ன ஹிருதயா வளர்ந்தானா பாட்டி எப்படி இருந்தாங்க அப்படின்னு அவள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவை பார்த்தா அவளுக்கு தெரியும். ஏன்னா என்ன நடக்கும் எப்போ நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1000 வியூ போகுது ஒரு வீடியோக்கு, அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆத்ம திருப்தி, மன நிறைவு, அங்கே இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் வர ஒவ்வொருத்தரும் நான் வந்திருக்கேன், நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்னை கூட வீடியோவில் போடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய ஆசைகளை என்னால் நிறைவேற்ற முடியுது. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் நான் நலங்கு எடுத்து போடுறது. எங்கள் ஜானுமா வச்சுட்டாங்க. அக்காவா ராஜமத்தியை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஏதோ பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க. அடுத்தது எங்கள் மாமா வச்சிட்ருக்காரு தயா சித்தப்பா. தயா சித்தப்பா மாதிரி ஒரு
பர்சன் அந்த குழந்தைகளுக்கு வந்து கிடச்சிது, கடவுள் கொடுத்த வரம். ஜானுக்கும் ஆகாஷ்க்கும். இப்போ அடுத்தது ஹிருத்யாவுக்கும் அவர் தான் தயப்பா தயா தாத்தா அப்படின்னு அது கூப்பிட்டு அவரோட ஒரு ஒரு கேர் பண்ணிக்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து பாத்ரூம் போனாலும், அந்த குழந்தை வந்து பசியில் அழுதாலும், அடம் பிடிச்சாலும் அவர் அதை கூட்டின்னு போய் சமாதானப்படுத்தி ஊட்டி அந்த குழந்தைய வளர்த்துட்ருக்காரு. அதில் எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. என் பேத்தி ஆனால் அவர் அதை வந்து கேர்டேக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தயாப்பா கொஞ்சம் நேரத்துக்கு ரெட் கலர் ஷர்ட்டில் வந்து அட்டகாசம் பண்ணியிருந்தார். அதிர்ஷ்டத்தை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ அடுத்தது அவருக்கு நான் கிளிப்பிங்கில் அவர் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த குழந்தைகள்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து அங்கே இருக்கிற பசங்கள்லாம் வச்சுதுங்க. இவங்க வந்து கடைசியாக நான் வச்சிடறேம்மான்னு சொல்லிட்டு வச்சாங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நிறைஞ்ச மனதோ பார்த்தீங்களா சொல்லி முடிக்கிறதுல வந்துட்டார் பாருங்க தயாப்பா. இவர் தான் தயாப்பா. அந்த அளவுக்கு இந்த ரெட் கலர் ஷர்ட்டு ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷங்க. பன்னீரப்பாவும் சரி இதை பார்த்தீங்களா வந்துட்டார் வைக்கிறதுக்கு. நான் சுற்றணும், ஏன்னா நாங்கள் பண்ணும்போது மனுஷன் அங்கே இல்லை சரியா. என்னை விட்டுட்டு எப்படி நீங்கள் வந்து வைப்பீங்க அப்படின்னு சும்மா சிக்கன் சண்டை போட்டார். நான் தான் சொன்னேன் அடுத்த நலங்குக்கு நீ தான்ப்பா மெயினை எடுத்துடுறேன்ப்பா வீடியோன்னு. பார்த்தீங்களா நெத்தி சுட்டி உடைக்கிறாரு. இதே கூடியே அலையுது ஒரு கூடியே. இவர் தான் உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணணும். இவருக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தேன். இவர் தான் தாத்தா. தாத்தா யாருன்னா ஜானுவோட தாத்தா. ஜானுவோட தாத்தா பன்னீரப்பாவுடைய அப்பா. அவருக்கு 93 94 வயசாகுது. இப்போ ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. நான் யாருன்னு கேட்டால் ஜானு மாமியார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அவருக்காக தான் அவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை. இன்னும் ஏன்னா என் பையன் கல்யாணத்தை போல் அவர் நல்ல இருந்தார். மாலை மாற்றிக்கிட்டாங்க சம்மந்திக்க எங்கள் பெரியவரும் இவரு தான் மாற்றிக்கிட்டாங்க. நானும் அப்புறம் எங்கள் கபிலாமாவும் மாற்றிட்டோம் சின்னவங்கள. ஆனால் வீட்டுக்கு பெரியவங்கள இவங்க தான் உட்காந்து பத்திரிக்கை படித்தாங்க. 4 வருஷத்துக்குள்ளே மனுஷனை வந்து இந்த அளவுக்கு பாதித்து அவர் இப்படி இருக்கார். ஸோ அவருக்கு வந்து இந்த பேரன் கல்யாணத்துக்காக தான் அவர் காத்துட்ருக்காரு. எப்போ என் பேரன் கல்யாணம் நடக்கும்னு குழந்தை ஆசீர்வாதம் வாங்கினா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி பிரியா இவங்க தான் வந்து நலங்கு வைக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்காரது. ஸோ ஆசீர்வாதம் பண்ணி வைங்கப்பான்னு. ரொம்ப சந்தோஷம் அம்மா நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கறது, கூட இருக்கிறது, எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறதுன்னு. அப்பா இதெல்லாம் எங்கள் கடமை. வயசில் பெரியவங்களா ஆனதில் இதெல்லாம் நாங்கள் வந்து கண்குளிர பார்க்குறது எங்களுக்கு கொடுப்பனே. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி சொல்லாதீங்க, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னேன். உண்மைதானே? வயசில் பெரிய எங்களுக்கு இதெல்லாம் தாங்க சந்தோஷம். இதெல்லாம் பார்க்குறதுல தான் சந்தோஷம். இதை விட என்னங்க என் வாழ்க்கையில் நம்ம ஆளாக்கி நம்ம முன்னாடி ஒரு குழந்தை வந்து மேலே வருதுன்னா அப்புறம் என்ன சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள். இது வந்து பாயசம் கொண்டு வந்திருந்தேன். பால் குடிக்க மாட்டான், அதனால் பாயசமாக கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னாங்க. பெரியம்மா வீடியோவே எடுத்துடுறேன்ட்டு ஆரம்பித்த மணிமாவே அழகாக சூப்பராக ஆலம் சுற்றி கற்பூர திருஷ்டி சுற்றினாங்க. முதல்ல என் பேத்திக்கு சுற்று, உன் கொள்ளு பேத்திக்கு சுற்று அப்படின்னு பேத்தி பேரன் கொள்ளு பேத்திக்கு அந்த அம்மா சுற்றி பொட்டு வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சோஷியல் டீம் பது சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த நலங்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.